Exercise 6.1. First question. From the given figure, find all the trigonometric ratios of angle B. Angle Bல வந்து எல்லா trigonometric ratio வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து B என்ன இருக்கு angle Bக்கு. அப்போ இப்போ பாருங்க இந்த டயக்ராம்ல வந்து hypotenuse angle. hypotenuseனா வந்து இந்த இருக்கு தான் hypotenuse angle. நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும், அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஆப்போசிட் சைடு இப்படி இருக்குன்னா ஆப்போசிட் சைடு, ஃப்ளாட்டாக இருக்குன்னா வந்து அட்ஜசன்ட் சைடு. இது ஃப்ளாட்டாக இருக்குது, அப்போ 40. அட்ஜசன்ட் சைடு வந்து 40, ஆப்போசிட் சைடு வந்து 9, ஹைப்போடெனியஸ் ஆங்கிள் வந்து 41. இப்போது இதுலேருந்து எடுத்து எழுதிக்கலாமா? ஹைப்போடெனியஸ் வந்து 41, ஆப்போசிட் சைடு வந்து 9 போட்டுக்கலாம், அட்ஜசன்ட் வந்து 40. இப்போ நம்ம 3 இதுவுமே கண்டுபிடிச்சாச்சு. இதுலேருந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கலாம். இது எல்லாமே ஃபார்மெட், இது கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கணும். சைன் பி, இப்போ வந்து சைன் பினா ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்டீனியஸ். இப்போ ஆப்போசிட் சைடு நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 9 எடுத்திருக்கோம். 9 டிவைடட் பை ஹைப்போட்டீனியஸ் வந்து 41, 9/41. நெக்ஸ்ட்டு காஸ்பி. காஸ்பி வந்து அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்டீனியஸ். அட்ஜசன்ட் சைடு என்ன எழுதியிருக்கோம்? 40, 40 டிவைடட் பை 41. நெக்ஸ்ட்டு tan பி. tan பி வந்து ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு வந்து 9 டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து 40, அப்போ 9/40. நெக்ஸ்ட்டு கொசிகன் பி. கொசிகனுக்கு ஃபார்முலா வந்து ஹைப்போட்டீனியஸ் டிவைடட் பை ஆப்போசிட் சைடு. ஹைப்போட்டீனியஸ் என்ன எழுதியிருக்கோம்? 41 டிவைடட் பை ஆப்போசிட் சைடு வந்து 9, 41 டிவைடட் பை 9. நெக்ஸ்ட்டு சீக்கன் பி. சீக்கன் பி வந்து ஹைப்போட்டீனியஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஹைப்போட்டீனியஸ் என்ன இருக்குது? 41 டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து 40, 41 டிவைடட் பை 40. நெக்ஸ்ட்டு காட் பி. காட் பி வந்து அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஆப்போசிட் சைடு. அட்ஜசன்ட் சைடு வந்து 40 டிவைடட் பை ஆப்போசிட் சைடு வந்து 9, 40 டிவைடட் பை 9.